அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விக்ரம் வேதா, தீரன் அதிகாரம் 1 ஆகிய திரைப்படங்களுக்காக பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக குழந்தை நட்சத்திரம் விசி சாத்தன்யா அவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான விருதை பெற்றுக்கொள்ள விசி சாத்தன்யா அவர்கள் நிசப்தம் திரைப்படத்திற்காக பெற்றுக் கொள்கிறார்கள். 2017ஆம் ஆண்டுக்கான திரைப்பட விருது. முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ், அந்த ஜூரிஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய இதயங்கர்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து தயாராக இருக்குமாறு 96 திரைப்படம் தயாரிப்பாளர், சீதகாதி படத்தின் தயாரிப்பாளர், கண்ணா படத்தின் தயாரிப்பாளர் ஆகியோரை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த படத்திற்கான 2ஆம் பரிசு கடைக்குண்டி சிங்கம் திரைப்படத்திற்கு தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் திரைப்பட கலைஞர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகள் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதாளர் பி சுசீலா மற்றும் பிற திரைப்பட கலைஞர்களுக்கும் தற்போது விருதுகள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. 2016 முதல் 22 வரையிலான படைப்புகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதாளர் பி சுசீலாவுக்கு விருது வழங்கப்படுகிறது. சென்னை கலைவாணர் அரங்கில் திரைப்பட துறையினருக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். தற்போது சிவகார்த்திகேயனுக்கு விருது வழங்கப்படுகிறது. உடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட இருக்கிறார்கள். தற்போது திரைப்பட நடிகர் தனுஷுக்கு விருது வழங்கப்படுகிறது. காட்சிகளை நேரலையாக பார்க்கிறோம். கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதாளர் சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசை பெற ராட்சசன் திரைப்படத்தில் நடித்த திரு விஷ்ணு விஷால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசு திரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களையும், திரு யோகி பாபு அவர்களையும், திருமதி தேவதர்ஷினி அவர்களையும், திரு அமீர் அவர்களையும், திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களையும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசு கண்ணா வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது மோகினி திரைப்படத்தில் நடித்ததற்காக திரு யோகி பாபு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு யோகி பாபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமதி தேவதர்ஷினி, திரு அமீர், திருமதி விஜய் சந்திரசேகர், திரு சமுத்திரகனி, திரு மாரி செல்வராஜ், திரு சந்தோஷ் நாராயணன், திரு பிரேம்குமார் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த நகைச்சுவை நடிகை 96 திரைப்படத்தில் நடித்ததற்காக திருமதி தேவதர்ஷினி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து திரு அமீர், திருமதி விஜய் சந்திரசேகர், திரு சமுத்திரகனி, திரு மாரி செல்வராஜ், திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெற திரு அமீர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை பெறுகிறார் திரு அமீர் அவர்கள். அடுத்ததாக 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த குணச்சித்திரை நடிகை பெற கடைக்குட்டி சிங்கம் படத்தில் நடித்த திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
தொடர்ந்து திரு சமுத்திரகனி, திரு மாரி செல்வராஜ், திரு சந்தோஷ் நாராயணன், திரு பிரேம்குமார், திரு அருண் ராஜா, திரு தியாகராஜன், திரு சித் ஸ்ரீராம் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெற திரு சமுத்திரகனி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வடசென்னை படத்தில் சிறந்த வில்லன் நடிகருக்கான விருதை பெறுகிறார் திரு சமுத்திரகனி அவர்கள். அடுத்ததாக 2018 ஆண்டிற்கான சிறந்த இயக்குனருக்கான விருது திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பரியேறும் பெருமாள் இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை விருதை பெற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து திரு சந்தோஷ் நாராயணன், திரு பிரேம்குமார், திரு அருண் ராஜா, திரு தியாகராஜன் குமாரராஜா அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வடசென்னை படத்திற்கு இசையமைத்ததற்காக திரு சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து 2018 ஆண்டிற்கான சிறந்த கதையாசிரியர் விருது 96 திரைப்படத்திற்காக திரு பிரேம்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு பிரேம்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து திரு அருண் ராஜா காமராஜ், திரு தியாகராஜன் குமாரராஜா, திரு வேல்ராஜ், திரு உதயகுமார் அவர்களை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சிறந்த உரையாடல் ஆசிரியருக்கான விருதை பெற கனா திரைப்படத்தில் திரு அருண் ராஜா காமராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து 2018 ஆண்டிற்கான சிறந்த பாடலாசிரியர் விருது திரு தியாகராஜன் குமாரராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரு தியாகராஜன் குமாரராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறந்த பின்னணி பாடகி ஆராதனா சிவகார்த்திகேயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கனா திரைப்படத்தில் சிறந்த பாடலை பாடியதற்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.